தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அடியேனும் உங்களை மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை முழு இருதயத்தோடு தேவனை ஸ்துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கும் நன்றி. வாசையா ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ. எல்லாருக்கும் நன்றி. என்னோட பேர் ஜஸ்டின் பிரபாகரன். ஐயா சொன்னது போல அந்த மூத்த போதகரோட மீட்டிங்ல எங்க அப்பா அட்டென்ட் பண்ணியிருப்பாரு. அந்த பேரை எனக்கு சூட்டினார்கள். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது. நம்ம மத்தியில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் இங்கிருந்து ஜபிச்சுட்டு இருக்கும் போது க்ளோரி ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சபைக்கு, ஆண்டவர் இந்த சபை எப்படி அப்படின்னு ஜபிக்கும் போது நீங்க நேற்று ஒரு சொன்ன உடனே நான் ஜெபம் பண்ண உடனே தூதர்களோட சேனை அப்படியே இந்த சர்ச்சை சுத்தி நிக்குது. அப்படியே லைனா ஒரு கேப் கூட இல்லாத அளவுக்கு ஃபுல்லா அவங்க கேடகம் பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இங்க நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ்டர் எப்படி ஜெபிக்கிறாரு எனக்கு தெரியல, பட் 500 ஆத்துமாக்களுக்கு மேல ஆண்டவர் தரப்போறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. என்னுடைய சாட்சியை நான் சுருக்கமாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய தாயார் பேர் பார்வதி, அப்பா பேர் தேவதாஸ். அவங்க அப்பா கிறிஸ்தவ பேக்ரவுண்ட்ல இருந்தவங்க. அம்மா பாத்தீங்கன்னா பிராமண சமுதாயத்துல ஒரு பிராமன் உமனா இருந்தாங்க. ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு குடும்பத்தில் என்னோட தாயார் பிறந்து வளர்ந்து நன்றாக படித்து கவர்மெண்ட் வேலையில் இருந்தார்கள். அவர்கள் படிக்காத வேதமும் இல்லை, போகாத கோயில்களும் இல்லை. எங்கு சென்றாலும் அவருடைய இருதயத்தில் ஒரு இளைப்பாறுதலும் சமாதானமும் இல்லாமல் காணப்பட்டது. பாரம்பரிய வழிபாடுகளில் வந்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு இளைப்பாறுதலும் இல்லை. வியாதியின் நெருக்கங்கள்ல அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஒரு நாள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக ஒரு வாய்ப்பு கிடைத்த போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டவுடன் அவர்களை இருதயத்தை இயேசுக்கு ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் தொட்டார், ரட்சித்தார். அற்புதமாக எல்லா பாரம்பரியங்களையும் விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு சமாதானமும் விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு நல்ல தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணார் சபையில். அப்படிப்பட்டதான ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளை என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தாயார் இப்போ உயிரோடு இல்லை, அவங்க கர்த்தர் இடத்துல போயிட்டாங்க. ஆனாலும் என்னை சிறு வயதில் அவர்களிடத்துல ஆண்டவரே வெளிப்பட்டு உன்னுடைய பிள்ளை எனக்கு ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஆண்டவர் அவர்களோட பேசி என்னோட தாயார் அப்பவே சிறு வயதிலே என்னை ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணிவிட்டார்கள். ஆகவே என்னோட சிறு வயதிலிருந்து நாங்கள் ரொம்ப சாதாரண குடும்பம் தான், ரொம்ப கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் நாங்கள் வளர்ந்து வந்தோம். நானும் என்னோட தம்பியும். பல வியாதிகள் பல சோதனைகள் எங்களுக்கு குடும்பத்துக்கு விரோதமாய் வந்த போதிலும் கர்த்தர் எங்களை விடாதபடி அவருடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. சாட்சி பெரிய சாட்சியாகவே நான் ஒரு சில காரியங்கள் மட்டும் சொல்லிவிட்டு தேவனோட வார்த்தைக்கு நம்ம கடக்க போகிறோம். இப்படி என்னோட வாலிப வயசில் நான் உலக பிரகாரமாக எல்லா பிள்ளைகளோடும் இருக்கும்போது தேவனோட வழியை விட்டு விலகி கொஞ்சம் உலக பிரகாரமாக நான் என்ன செஞ்சேன், சாஞ்சி உலகத்தின் வழிகளில் நான் போக ஆரம்பித்தேன். ஆனால் அந்த நேரத்தில் என்னோட தாயாரோட கண்ணீரோட ஜபம், அதிகாலையில 4 மணிக்கு எழுந்து தினமும் அவர்கள் தேவனை நோக்கி ஜபிக்கக்கூடிய ஒரு தாயா இருந்தபடினால ஒரு நாள் நான் வீட்டுக்கு வந்தபோது என்னோட தாயார் சொன்னாங்க, தாம்பரத்தில் வச்சு நைட் பிரேயர் நடக்குது, ஒரு வாலிபர் கூட்டம், நீ கண்டிப்பா போய் ஆகணும்னு சொன்னார்கள். அப்போ நான்
ரொம்ப நிர்பந்தம் பண்ணதுனால நான் கீழ்ப்படிந்து அந்த மீட்டிங்க்கு பஸ் ஏறி நான் போய்விட்டேன். 10 மணி இருக்கும். நான் நல்லா உள்ள போய் உக்காந்துட்டேன். பின்னாடி பக்கம் நடுவில் போய் உக்காந்துட்டேன். பார்த்தா ஒரு 1000 பேருக்கு மேல வாலிப பிள்ளைகள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருந்தாங்க. நான் போயிட்டு உட்காந்து கடமைக்காக உட்காந்து கொண்டிருந்தேன். ஒரு சிலரை போல ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்கு கடமைக்காக வந்து அம்மா அப்பா சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கிரிக்கெட் விளையாடுறது அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் சினிமாவெல்லாம் விட்டுட்டு வருவோம். அது போல நான் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தேன். 10 to 11 மணி இருக்கும். பாஸ்டர் நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு பாவ அறிக்கை செய்ய சொன்னாங்க. அப்போ பாஸ்டர் மனாசே இங்க இருந்து தான் போனார். அவர் சிவகாசியில இருந்து தான் டிபிஎம் சபையில பாஸ்டர் மனாசே. யாரா கேள்விப்பட்டவங்க யாரா இருக்கீங்களா? திருத்தங்கள் தான் அவரோட வீடு. ஆமா, டிபிஎம்ல ஒரு பெரிய ஊழியத்தை அவர்கள் செய்து கர்த்தருடைய சமூகத்தில் சேர்ந்தார்கள். பாஸ்டர் மனாசே அன்றைக்கு நைட்டு 11 மணி இருக்கும். நானும் எல்லா பிள்ளைகளும் பார்த்து முட்டில நின்று அறிக்கை செய்யும் போது நானும் முட்டு மேல் நின்று, அந்த நேரத்தில் நமக்கு ஒன்றும் பெரிய பாவங்கள் ஒன்றும் நம்ம செய்யலை. இருந்தாலும் ஒரு சில சிறிய தவறுகள் பிழைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். பாவம் இல்லாதவன் யாரும் இல்லை, எல்லாரும் பாவிகள் தான். நானும் என்னோட பாவங்களை நான் அறிக்கை செய்து கொண்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துல சிலுவையின் காட்சி எனக்கு முன்பாக வந்தது. நான் அப்படியே அழ ஆரம்பித்தேன். என் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் இறக்கி தேவனுடைய சமூகத்தில் வைத்த உடனே சிலுவையிலிருந்து ஒரு வல்லமை என்னை தொட்டது. தேவ ஆவியானவர் என்ன டச் பண்ணாரு பாருங்க. 1 மணி நேரம் அந்த சபையில என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. 1 மணி நேரம் வாலிபர்களை ஃப்ரீயா விட்டுட்டாங்க. இப்போலாம் அந்த மாதிரி ஒரு அபிஷேக கூட்டம் இருக்கான்னு எனக்கு தெரியல. 1 மணி நேரம் முன்னாடி இருந்து பின்னாடி, பின்னாடி இருந்து முன்னாடி, அபிஷேகத்தில் நிறைஞ்சு 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 போதாது. 4 மணி 5 மணி வரையும் போகுது மீட்டிங். அபிஷேகத்தில் நிறைஞ்சு நிறைஞ்சு ஃபுல்லா ஆவியானவர் இறங்கின பிறகு காலையில எழுந்து பார்த்தா நான் வேற ஒரு மனுஷனா மாறிட்டேன். வேற புதுசா மாறிட்டேன். நான் என்ன டோட்டலா மாறிடுச்சு. எனக்கு மைண்டு, சிந்தை, இருதயம் எல்லாம் மாறிட்டு, ஊழியம் செய்யடா, ஊழியம் செய். இந்த மைண்டில் யாராவோ சொல்றாங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு, என்னால முடியாது, நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்னோட சட்டை பேண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பையில போட்டு நேரா என்ன பண்ணேன், சர்ச்சுக்கு போயிட்டேன். சர்ச்சுக்கு போயிட்டு பாஸ்டர் இடத்துல கேட்டேன், என்னால முடியாது, வீட்டில் இருக்க முடியாது, நான் உங்க கூட இருந்துடுறேன். எத்தனை வயசு? 16 வயசு. 16 யாரா இருக்கீங்களா? 16 வயசு பசங்க, 16 வயசு யாரா இருக்கீங்களா? எழுந்து நில்லு, சும்மா எழுந்து நில்லு. இந்த வயசுல இவ்வளவு ஹைட் கூட இருந்திருப்பாரு உட்காந்து. ஓகே சொல்லிட்டாரு பாஸ்டர். ஓகே, சர்ச்சில் இருந்து ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூல் முடிச்சு நேரம் சர்ச்சுக்கு வந்துடுவேன். சர்ச்சில் இப்படி என்னோட காரியங்கள் இருக்கும்போது கர்த்தர் 19 வயசுல என்னை நான் கர்த்தருக்கு ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தேன். முழு நேரமாக அவரோட ஊழியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். டிபிஎம் சபையில் கர்த்தருக்கு கேரளா பகுதியில் ஒரு மிஷினரி எப்படி போவாரோ அது போல நானும் என்னை அனுப்புனாங்க. லாங்குவேஜ்லாம் எனக்கு தெரியாது. நானும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்தவானுக்கு கீழ்ப்படிந்து நான் போய் ஊழியத்தை செய்தேன். அப்படி இருக்கும்போது அந்த லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையா எனக்கு இருந்தது. ஏன்னா மலையாளத்தில் எனக்கு சுத்தமா தெரியாது, பேசினாலும் புரியாது. நான் ஊழியம் மலையாளத்தில் தான் செஞ்சாகணும். ஏன்னா மலையாளத்துக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க கேரளாக்கு. அப்போ ஒரு நாள் எல்லாரும் கேட்டாங்க, நீ எப்படி இந்த ஊழியத்தை செய்வ, தமிழ் வச்சுக்கிட்டு யாரும் தமிழ் இல்லையே. நல்ல மலையாளம் தெரியுற இடத்துல போட்டாங்க. அந்த டைம்ல ஒரு நாள் எனக்கு ஒரு பாஸ்டர் என்னை வந்து கூப்பிட்டு ஒரு சில காரியம் சொல்லி, நீலாம் என்னடா ஊழியம் செய்ய போற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசின உடனே எனக்கு அவர் அன்புனால பேசினாரு. எனக்கு ஹேட் ஆயிட்டு. உள்ள போயிட்டு கதவை சாத்தி முட்டில நின்று ஆண்டவரே, நீங்க தானே இந்த தேசத்துக்கு நான் அனுப்புனீங்க, நீங்க தான் அனுப்புனீங்க. அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு
என்னோட படிப்பை எல்லாம் விட்டுட்டு நான் உங்க ஊழியத்துக்காக வந்திருக்கேன், எனக்கு இந்த லாங்குவேஜ் சொல்லித்தாங்க. அழுதுட்டு பாரத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டேன். வெளியில வரேன், ஒரு சின்ன பையன், இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி பையன் வரான். அச்சா எந்தன கரையினு, எந்தன, ஏன் அழுவுறீங்க, ஏன் அழறீங்க, அழாதீங்க, நான் உங்களுக்கு மலையாளம் சொல்லித்தரேன். அப்படியே உட்கார்றோம். உட்கார்ந்த உடனே அவன் சொல்ல சொல்ல ஒவ்வொரு எழுத்துக்களும் என் மனதுக்குள்ள பதியுது. 6 மாசத்துல மலையாள பைபிளை எடுத்து வாசிக்கவே ஆரம்பிச்சிட்டேன். 6 மாசத்துல மலையாள பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன், பேச ஆரம்பிச்சேன். என்னோட ஃபர்ஸ்ட் பிரசங்கம் மலையாளத்துல தான். நான் ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே லாங்குவேஜ் எல்லாம் உண்டு பண்ணது யாரு? நீங்க தான். ஆகையால எனக்கு இந்த லாங்குவேஜ் சொல்லித்தாங்க. பிரியமானவர்களே, என்னோட வாழ்க்கையில கர்த்தர் ஏராளமான ஊழியத்தில் அற்புதங்கள் அடையாளங்களையும் காண செய்திருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு என்னோட ஊழியத்தின் தொடக்கத்துல எங்க அப்பாவை கூட நான் வந்து குளிப்பாட்டி விட்டதில்லை, சுசுரூஷ பண்ணதில்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதில்லை. ஏன்னா அந்த அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. அப்படி அவங்க அப்பா சுகவீனமா ஆகல. ஆனால் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு பல வருஷங்களாக அவங்க கூட இருந்து அவங்களுடைய எல்லாவற்றிற்கும் மரிக்கிற வரையும் கூட இருந்து அவங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். 1 2 இல்லை, எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அவர்களிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களும் எனக்கு கிடைத்திருக்கிறது. அநேகர் என்னோட ஜபங்கள் என்னை தாங்கினது. என்னோட ஊழியத்தின் பாதையில கண்ணீரின் பாதைகள் உண்டாயிருந்தது. பல போராட்டங்கள் வந்தது. ஒரு முறை எனக்கு என்னோட கால் பகுதியில ஒரு ஒரு சிறிய ஒரு தடிப்பு மாதிரி வந்துட்டு அது அப்படியே ரத்தமும் தண்ணீருமாக வழிய ஆரம்பித்து பெருசாக ஆரம்பித்தது. அப்போ ஒரு நாள் நான், என்னடா அது, ஊழியத்துக்கு வந்துட்டோம், என் காலில் இப்படி வந்துருச்சு, இனி ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ஏறி எனக்கு ஊழியமே பண்ண முடியாத மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு மாங்கோஸ்தி மரம் கேரளால இருக்கு, அங்க அந்த சர்ச்சில் இருக்கும்போது அந்த இடத்துல நின்று அழுத, ஆண்டவரே எனக்கு ஊழியத்துக்கு நான் வந்திருக்கேன், எனக்கு சுகமாக்குங்கப்பா அப்படின்னு. உடனே ஒரு சத்தம் கேட்டுச்சு, உன் கையில உமிழ்நீர் துப்புன உடனே காலில் தேய் அப்படின்னாரு. காலில் தேய்ச்சேன். தேய்ச்சிட்டு இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும் அப்படின்னு. 3 மாசமா கஷ்டப்பட்டேன், ரத்தமும் தண்ணீருமா வரும். அடுத்த நாள் ஃபுல்லா காஞ்சு போச்சு. அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் விசுவாசிகளா இருந்தாலும் ஊழியர்களா இருந்தாலும் நம்ம துக்கப்படுகிறதும் வேதனைப்படுகிறதும் நம்முடைய கர்த்தருக்கு விருப்பமே இல்லை. நீங்க துக்கப்பட்டா அவரும் துக்கப்படுவார், நீங்க அழுதா அவரும் அழுவார், நீங்க சந்தோஷப்பட்டா அவரும் சந்தோஷப்படுவார். ஆகவே இந்த காலை வேளையில இன்னும் ஒரு பெரிய சாட்சி கூட உங்களுக்கு சொல்ல போறேன். அங்கிருந்து கர்த்தர் மறுபடியும் என்னை சென்னை பட்டணத்துக்கு கொண்டு வந்தார். அப்புறம் ஒரு மேரேஜ் நடந்தது. மேரேஜ்ல நல்லபடியா மேரேஜ் முடிச்சோம். கோவிட் டைம், அப்போ அந்த டைம்ல கொரோனா பீரியட்ல 19-20 வருஷங்கள் முடியுது. 21வது வருஷத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. நான் கார் ஓட்டி கொண்டு பைபாஸ்ல வந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு பள்ளத்துல இறக்கிட்டேன். ஆக்சிடென்ட் ஆகல, பட் ஆனா ஒரு வயிற்றுல ஒரு தாக்கம், அப்படி அப்படி ஒரு ஜர்க்கான உடனே ஒரு வயிற்றுல ஒரு இடி இடிச்ச மாதிரி இருக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா யூரின் போறேன், யூரின் ஃபுல்லா ரத்தம். ஆண்களுக்கு அந்த யூரின் போகும்போது திடீர்னு ரத்தம் வந்தா எப்படி இருக்கும், உங்களுக்கு ஃபுல்லா பிளட், இந்த க்ளோசெட் ஃபுல்லா. டக்குன்னு ஒரு மாதிரி பயம், ஒரு படபடப்பு, இது என்னடாது நமக்கு வந்த சோதனை அப்படின்னு. அப்போ நம்ம எல்லாரும் கூகுள்ல தேடுறது போல நானும் கூகுள்ல தேடி பார்க்கும்போது கேன்சரா தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு பார்த்தா டாக்டர் சொல்றாரு 2 ஒப்பீனியன் போனோம், அதுல 2மே வந்து கேன்சரா தான் இருக்கும், இது நீங்க ஆபரேஷன் பண்ணணும்.
நானும் என்னோட மனைவியும் தாம்பரம் இந்த ஸ்கேன் சென்டருக்கு வெளியே நின்று ஒரு மரத்தடியில் நின்று கட்டி பிடிச்சிட்டு அழுற. நான் அழுறத பார்த்து என் மனைவியும் அழுறா. ஏனென்றால் கேன்சர் வந்தா உயிர் போயிடும். அப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் ஆயிருக்கு. குழந்தைகள் ஒன்றும் இல்லை அந்த டைம்ல. இப்போ நான் கட்டி பிடிச்சிட்டு அழுறேன். ஆனா இருதயத்துக்குள்ள நான் பயத்துல வியாதியில மறிக்க போறேன்ற அழல. ஏதோ அழ வந்த உடனே அவ்வளோ அழுக, நான் அழ. ஆனா பரலோகம் பார்த்துட்டு இருந்துச்சு. நான் அந்த நேரத்தில் சொல்றேன், ஒரு சத்தம் கேட்குது, நீ மறிக்க மாட்டடா. அப்போ எல்லா ப்ரொசீஜரும் நடந்தது. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு என்னை கொண்டு போறார்கள். மயக்க மருந்து ஊசிலாம் போட்டாங்க. ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் பேசிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. சின்ன டிஷ்யூ தான் எடுத்துட்டாங்க. 2வது லேயர் கட் பண்ண போற, ஷேக் பண்ணாதீங்க, ஷேக் பண்ணா பிளாடர்ல ஓட்டை விழுந்துரும், அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். அப்போ நான் அப்படியே ஜெபம் பண்றேன், ஆண்டவரே மேல இருக்கிறது ஒரு வேளை கேன்சரா கூட இருந்துகிட்டோம், ஆனா கீழே வெட்டும் போது கேன்சர் இருக்க கூடாது இயேசுவின் நாமத்தினால். அங்க அப்படியே ஒரு பயத்துல இருக்கும் போதும் நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். ரிசல்ட் வருது. ரிசல்ட் எடுத்துட்டு டாக்டர் கிட்ட போறோம். மேல 2nd கிரேட் கேன்சர், கீழே எடுத்த பகுதியில் கேன்சர் செல்லே இல்லை என்று ரிசல்ட் வந்து விட்டது. அல்லேலூயா. டாக்டர் சொல்றாரு, தம்பி நீ வீட்டுக்கு போலாம், உனக்கு ஒன்றும் மருந்தும் மாத்திரையும் ஒன்றும் தேவையே இல்லை. என்ன பண்ணலாம், எப்பவும் போல நீ வீட்டுக்கு போய் சந்தோஷமா இரு. நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். ஃபாலோ அப் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். அந்த இடத்துல ஒரு ஆபரேஷன் நடந்தது போலவே இல்லை என்று டாக்டர் சொல்றாங்க. அப்போ அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே நான் யாரெல்லாம் வியாதியஸ்தரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஜெபிப்பேன். அந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தேன். தீர்மானம் எடுத்து இருக்கும்போது ஒரு வீட்டில் யாரும் இல்லை, வீட்டில் நான் தனியா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது பூட்டி ரூம்லாம் பூட்டிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு தேவ சத்தம் கேட்டுச்சு எனக்கு, நான் உன்னை அபிஷேகம் பண்ண போறேன். உடனே ஒப்பு கொடுத்தேன். பாட்டும் பாடல, அந்நிய பாஷை பேசல, அப்படியே ஒரு அபிஷேகம் தலை மேல இறங்குச்சு. கால் வரையும் போறது எனக்கு தெரியுது, அவ்வளவுதான். அடுத்து நான் சபைகளில் போய் நிற்கும் போது போய் நிற்கும் போது விசுவாசிகள் அலறுது. கை வச்சு ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகுது. அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஆவியானவர் என் கூட பேச ஆரம்பித்தார். நீங்க நம்ப மாட்டீங்க, 24 ஹவர்ஸும் தேவனோடு கூட நடக்கக்கூடிய கிருபை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். முடியும், சாத்தியம், தேவனோடு கூட தான் நான் இருக்கிறேன். நான் வாகனத்துல போனாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவரோட சமூகத்தால் நிறைந்திருக்கிறேன். ஆகையால என்னை கேட்கிற பிரியமுள்ளவரே, வியாதியின் பாதையில, கஷ்டத்தின் பாதை, நெருக்கத்தின் பாதையில ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். இன்றைக்கு எனக்கு 2 பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். 2 பிள்ளைகள், ஒன்னு ஒரு பையன், மூத்தது பையன், 2வது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. திருத்தங்கல்ல தான் என்னோட ஒய்ஃபோட வீடு. ஜனவரி 1ஆம் தேதி பிள்ளை பிறந்தது. அதோட ஒரு சாட்சி கூட சொல்லிடுறேன். 31ஆம் தேதி நாங்கள் போகிறோம் பாஸ்டர். செல்லத்தாய் அம்மா தான் பார்க்குறாங்க. போகிறோம், ஒன்றும் அறிகுறி எதுவும் இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், சரி நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். ஏன்னா 1ஆம் தேதி தான் டேட்டு. இப்போ சர்ச்சுக்கு போயிட்டு பழைய வருட ஆராதனை, புதிய வருட ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு காலையில் வந்து வீட்டில் தூங்கிட்டு அழகா அவங்க எழும்புறாங்க. நான் அண்ணாச்சியோட அங்கே ஜப கூட்டத்துக்கு போயிட்டு அங்கே நானும் 7 மணிக்கு எழுந்து, ஃபோன் வருது, பெயின் வருதுன்னு சொல்லி நானும் போகிறேன். கொண்டு போகிறோம், ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். 1/2 மணி நேரத்தில் குழந்தை நார்மல் டெலிவரியாக பிறந்துருச்சு.
எந்த ஒரு வலியுமே இல்லை. நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். வலியே இருக்கக்கூடாது, அந்த சாபம் நீங்கணும் ஆண்டவரே, அந்த சாபம் நீங்கி போகணும். அற்புதமா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சார்? அற்புதங்களை செய்தார். அந்த தேவன் நம்முடைய தேவன். அந்த தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில பல தேவைகளோடு, பல பிரச்சனைகளோடு, பல கஷ்டங்களோடு, குடும்பத்தில் பிரச்சனையோடு, சோர்வோடு, இலைப்பாறுதல் இல்லாமல் நீங்கள் யாராவது இங்க வந்திருந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தீங்க என்றால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த இந்த ஊரே நடுங்கத்தக்கதான ஒரு அல்லேலூயா போடலாமா? ஒரு இல்ல இருங்க, 7 அல்லேலூயா போடணும். 7. இந்த ஊர் என்ன செய்யணும்? அதிரணும். அதை முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? தேவனோட வார்த்தைக்கு போக போறோம். சத்தத்தை உயர்த்தி உங்களோட பிரச்சனைக்கு முன்பாக, பிரச்சனை எதுவா இருந்தாலும் கண்ணை மூடுங்க பார்ப்போம். பிரச்சனை எதுவா இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும் 7 அல்லேலூயா சத்தமா அதை பார்த்து, அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த வியாதியை பார்த்து, அந்த பிசாசை பார்த்து, அந்த பயத்தை பார்த்து, உன்னுடைய எல்லா போராட்டங்களை பார்த்து தேவனை துதிக்க போறோம். 7 அல்லேலூயா சத்தம் உயர்த்தி 1 2 3. ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க சாத்தானோட கோட்டைகள் எல்லாம் தகரும். ஒவ்வொரு ஸ்தோத்திரமும், ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு, ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் ஒவ்வொரு கல்லு போல பிசாசுக்கு விரோதமா எரிகிறது. ஸ்தோத்திரம் பண்ண பண்ண பிசாசு கடியுள். ஆகவே நம்முடைய வேத புஸ்தகங்களை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எல்லாரும் வேத புஸ்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு குடும்பத்தை குறித்து 1-2 நம்ம ஒரு குடும்பத்தை குறித்து பார்க்கிறோம். மனோவா என்று பேருள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் மனோவா. மனோவா என்றால் இலைப்பாறுதல், ரெஸ்ட் என்னுள்ள பேரான கொடுக்கப்பட்டிருக்கு. மனோவா என்றால் என்ன சொல்லுங்க பாப்போம்? மனோவா என்றால் இலைப்பாறுதல். வாயில திறந்து சொல்லுங்க, இலைப்பாறுதல். இங்க பாருங்க சகோதரர், பாருங்க, இங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க, என்ன பாருங்க? மனோவா என்றால் இலைப்பாறுதல். இன்றைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் இலைப்பாறுதல். இங்க யாராவது இலைப்பாறுதல் இல்லாம சோர்வோடு யாராவது வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய இலைப்பாறுதலை உங்களுக்கு என்ன செய்ய போறார்? கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இப்போ இந்த குடும்பத்துல ஆண்டவர் இந்த குடும்பத்தை தெரிந்து கொள்ள என்ன காரணம்? 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருடைய பார்வைக்கு என்ன செஞ்சாங்களா? என்ன செஞ்சாங்க? பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆகவே தேவன் அவர் என்ன செஞ்சாங்களா? பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். பெலிஸ்தருடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டார்கள். பெலிஸ்தர்கள் என்றால் யார்? இந்த பெலிஸ்தர்கள் சொல்லுங்க. பெலிஸ்தர்களை பத்தி நிறைய காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு பெலிஸ்தியன் வந்து முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் கலங்கடித்தான். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி
மிகவும் பயப்பட்டார்கள். இந்த கால வேளையில உங்களை பயமுறுத்துகிற, உங்களை இளைப்பாறுதலுக்கு நஷ்டம் வர வைக்கிறதான படிப்புலா இருக்கட்டும், உங்களோட வியாதியா இருக்கட்டும், உங்களோட பலவீனங்களா இருக்கட்டும், பிசாசின் போராட்டங்களா இருக்கட்டும், எந்த ஒரு கட்டா இருந்தாலும் சாத்தான் அதை கொண்டு உங்களை என்ன செய்வான்? பயப்படுத்துவான். என்ன பண்ணுவான்? ஒரு பயம், மரண பயம். நான் மரிச்சிடணும், என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ, என்னோட பிசினஸ் எப்படி இருக்குமோ, இதை குறித்து தான் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, ஒரு கலக்கம், ஒரு பயம், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்டதான இந்த பெலிஸ்தியர்களோட காலகட்டத்தில் 40 வருஷம் தேவன் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனத்தை கையில தூக்கி கொடுத்துட்டார். அருமையான தேவனோட பிள்ளைகளே, கர்த்தரோட பார்வைக்கு நீங்க பொல்லாப்பான காரியங்களை செய்தால் கர்த்தர் உங்களை சத்துருவிட கரத்தில் என்ன பண்ணுவாரு? கொஞ்ச நாளைக்கு கொடுப்பார். ஏன் கொடுப்பார் தெரியுமா? ஏன் கொடுப்பார்? ஏன் கொடுப்பார்? ஏன் இந்த வியாதி? ஏன் இந்த பலவீனம்? ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த சோதனை? காரணம் என்ன? காரணம் என்ன? கர்த்தர் ஒருவரையும் பொல்லாங்காய் சோதிக்கிற தேவன் அல்ல. நம்மளுடைய பொல்லாப்பு நிமித்தமாக தான் இந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கு. ஆகவே இந்த கால வேளையில் நம்மளை சுத்திகரிக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வைக்கு நீங்கள் ஏதாவது பொல்லாப்பான காரியத்தை நீங்கள் செய்திருந்தால், ஆண்டவரே இந்த கால வேளையில உங்களுடைய ரத்தத்தால என்னையும் என்னுடைய குடும்பங்களையும் கழுவுங்கப்பா. என்னுடைய இளைப்பாறுதல் நஷ்டப்பட்டு போயிருக்கு. சத்துரு வந்து நிற்கிறான், பயமுறுத்துறான், எனக்கு பலன் இல்லை. அந்த நேரத்துல தான் தாவீது வந்தான். பிரியமானவர்களே, தாவீது வந்து அந்த கோலியாத் என்ன செஞ்சான்? கீழ்ப்படுத்தினான். தாவீதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் நான் அடிச்சு போட்டேன். நான் சொல்றேன், இந்த கால வேளையில நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் முதற் கொண்டு இந்த நாள் வரையும் உங்களுக்கு போராட்டத்தில் ஆண்டவர் ஜெயம் தந்தாரா இல்லையா? சொல்லுங்க, உங்களுக்கு ஜெயம் தந்தாரா இல்லையா? அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தந்திருந்தா இப்ப இருக்கிற போராட்டத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இல்ல, ஒரு சிலங்களுக்கு புரியல நினைக்கிறேன். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திற்கு என்ன பண்ணார் நம்ம ஆண்டவர்? கொண்டு வந்து விட்டிருக்கிறார். சிறையிருப்புகளில் திருப்பி நம்மளை என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர்? இங்க கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மனோவா குடும்பத்தில் அந்த குடும்பம் அந்த நாட்களில் தேவனுக்கு பயப்பட்ட ஒரு குடும்பமா இருந்தது. மனோவாவை குறித்து நம்ம நிறைய காரியங்களை படிக்கலாம். மனோவாவை குறித்து பார்த்தா அவன் பலி செலுத்துகிறவனா இருந்தான், ஜெபிக்கிறவனா இருந்தான், தேவனோட சத்தத்தை கீழ்ப்படியவனா இருந்தான். ஆகையால் தான் ஆண்டவர் அவரோடு கூட முகமுகமா பேசினார். நம்ம வாசிக்கும் போது, அந்த அதிகாரம் முழுவதுமா நீங்க வாசிக்கும் போது அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதுல ஒன்று 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய தூதன் வாசிக்கும். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். பாருங்க, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து என்ன பண்ணாரு? மனோவாவுக்கு தரிசனமானார். கர்த்தருடைய தூதனானவர் என்று எங்கெல்லாம் எழுதி இருக்குதோ பழைய ஏற்பாட்டு காலத்தில், அது யாரு? அது யாரு? இயேசு கிறிஸ்து. ஏன், எப்படி நான் அதை வந்து நிரூபிக்கிறேன் என்றால், அங்க அவர் சொல்றாரு, உங்க நாமம் என்ன என்று கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? என்னோட நாமம் அதிசயம். ஆகவே ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துமஸ் நாட்கள் நம்ம வாசிக்கிற ஒரு வசனம் இருக்கு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். சொல்லுங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவர் நாமம் என்ன? அதிசயம். அதிசயம். அப்போ அன்றைக்கு மனோவாவுக்கு வெளிப்பட்டது யாரு? அதிசயமான இயேசு. இந்த காலை வேளையில எத்தனை பேரோட வாழ்க்கையில இளைப்பாறுதல் தேவையோ, கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். இந்த காலை வேளை 2 விதமான இளைப்பாறுதல் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒன்று, உங்க ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதலும், உங்களோட சரீரத்தில் ஒரு இளைப்பாறுதலும். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்மாவிலும் சரீரத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில யாராவது வியாதியோடு, பலவீனத்தோடு, பிசாசின் பிடியில, குடும்பத்துல பிரச்சனையோடு யாராவது இருந்தீர்கள் என்றால், உங்க குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல பிரச்சனை இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையாக தேவனை தேடினீர்கள் என்றால், கர்த்தரோட சமூகத்துல நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை இந்த நாட்கள்ல கட்டளையிட போகிறார். ஆமென். வேகமா போலாம். 7 விதமான காரியங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தரோட சமூகத்திலிருந்து இந்த வசனங்களை நான் உங்களுக்காக நான் ஜபத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது, இளைப்பாறுதல் எங்க கிடைக்கும் நமக்கு? முதலாவது இளைப்பாறுதல் எங்கு கிடைக்கும்? இன்றைக்கு பாஸ்டர் சொன்னது போல பிள்ளைகள் வந்து ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பல காரியங்களிலும் நீங்க என்ன பண்றீங்க? இளைப்பாறுதலை தேடி டிவி பார்க்குறீங்க, சினிமா தியேட்டருக்கு போறீங்க, குடிக்கிறீங்க. நீங்க குடிக்கல, குடிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குதா? கிடைக்கும். எவ்வளவு நேரம் கிடைக்கும்? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், அவ்வளவுதான். ஆனால் தேவ பிள்ளைகளாக நானும் நீங்களும் பரலோகத்தில் உள்ள இளைப்பாறுதலுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால், இளைப்பாறுதல் வாக்குத்தத்தம் நமக்காக வெயிட்டிங்ல இருக்குது. அந்த இளைப்பாறுதல பிரவேசிக்கிறது முன்பாக நீங்க இந்த பூமியில இளைப்பாறுதல் என்ன செய்யக்கூடாது? இயேசுவை விட்டுட்டு வேற ஒரு இளைப்பாறுதல் ஒரு பையன்கிட்டயோ ஒரு பொண்ணுகிட்டயோ போகக்கூடாது. கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு வாலிபனா இருக்கும் போது, ஊழியத்துக்குலாம் வரதுக்கு முன்னாடி, நானும் என்னோட நண்பனும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகும்போது எல்லாம் கவனமா கேட்கணும். என்னோட அந்த வீட்டுக்கு நான் போகும்போது ஒரு வாலிப புள்ள மட்டும் வீட்டுல இருக்கு. என் ஏஜ். இவன் உள்ள போறான், என்னையும் கூப்பிட்டான். சொந்தக்கார அந்த பொண்ணோட சொந்த பையன் தான் அவன். என்னோட ஃப்ரெண்டுன்றதான் நான் போனேன். போயிட்டு டக்குன்னு கதவை சாத்திட்டாங்க உள்ள. அப்போ நான் வெளியில சிட் அவுட்ல வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த பையனும் அந்த பொண்ணும் கட்டில் மேல ஏறி பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். நான் அங்க வெளியில இருக்கிறேன். அப்போ டேய் நீயும் வாடா அப்படின்னு ஒரு சத்தம். நீயும் வாடா அப்படின்னு ஆவியானவர் சொல்றாரு, எழுந்து வெளியில போடா அப்படின்னு. ஆவியானவர் எழுந்து வெளியில போ. உடனே நான் வெளியில வந்துட்டேன். பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. இன்றைக்கு சாத்தான் அநேக விசுவாசிகளை இந்த மொபைல் போன்ல அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். நான் கேட்கிறேன், இந்த மொபைல் போனை நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை கீழே வச்சு எத்தனை முறை எடுக்கிறீங்க? ஒரு ரிசர்ச்ல சொல்றாங்க, 50 முறை ஒரு போனை நம்ம எடுத்து கீழே வச்சு எடுக்கிறோமா? எத்தனை முறை? இந்த வேதத்தை எத்தனை முறை எடுத்து வச்சு கீழே வச்சு மேல எடுக்கிறீங்க? உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. இந்த பைபிளை டெய்லி நீங்க தூக்குறீங்களா? பைபிளை வாசிக்கிறீங்களா? கர்த்தரோட சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களா? செவிக்குள்ள போதா ஆண்டவரோட வார்த்தை? இளைப்பாறுதல் வேணும், ஆசீர்வாதம் வேணும். எனக்கு என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி நம்ம சபைக்கு ஓடி வரோம். ஆனால் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று நம்ம கேட்கிறோமா? போதகர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறோமா? பாஸ்டரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிறோமா? ஒரு முறை ஒரு பாம்பேக்கு டிக்கெட் எடுத்து நான் ரெடியா இருக்கும்போது
என்னோட மூத்த ஊழியர் சொல்றாரு, நீ பாம்பேக்கு போகக்கூடாது, எல்லாரும் போறாங்க ட்ரெயின்ல, எனக்கு ஒரு ஆசை பாம்பே போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, இல்லை நீ பாம்பே போகக்கூடாது, தேவ சித்தம் இல்லை. நான் கீழ்ப்படிந்து விட்டேன். ஒரு ஊழியக்காரங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் என்றால் நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தால் உங்க தலைக்கு அது என்ன செய்யும்? ஒரு கொட்டு வச்சா கூட என்ன செய்யணும்? அது உங்களுக்கு எண்ணெய் போல இருக்கும், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். தேவனோட பிள்ளைகள் ஒரு மந்தைக்குள்ள இருக்கும் போது தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பனை தான் ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். அங்க இங்க அங்க எங்க என்ன செய்யக்கூடாது? நாய்கள் தான் என்ன செய்யும்? நாய்க்கு ஏதாவது போட்டா என்ன பண்ணும்? அங்க ஒரு 4-5 நாய் இருக்குன்னு வைங்களேன், இங்க கொஞ்சம் சோறு அங்க கொஞ்சம் சோறு வச்சு பாருங்க, இங்க மட்டும் அது சாப்பிடாது, என்ன பண்ணும்? தேவனோட பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் சினிமா பாட்டு கேட்கவும் கூட உங்க காது என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அசுத்தமான வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. பொய் பேசக்கூடாது, முக்கியமா பொய் பேசக்கூடாது. பொய் பேசினா, பொய் யார் பேசுவா? பொய் வந்து சாத்தான். நீங்க பொய் பேசுனீங்கன்னா நீங்க சாத்தானோட கண்ட்ரோல்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு வார்த்தை கூட நீங்க பொய் பேசக்கூடாது. இன்றைக்கு ஈஸியா நம்ம பொய் பேசுறோம், ஈஸியா நம்ம என்ன செய்யறோம்? ஒருவரை ஏமாற்றி விடுகிறோம். நீங்கள் அவர்களை அல்ல ஏமாற்றுறது, நீங்க உங்களே நீங்க என்ன செய்றீங்க? ஏமாற்றி விடுகிறீர்கள். பாஸ்டர் கேட்பார், எங்க போயிட்டு வந்த? சினிமாவுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இல்லையா, அதோ இங்க பக்கத்துல தான் இருந்தோம். யாரு பார்க்கிறா? ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த முழு உலகத்தையும் சாத்தானோட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்காக சேட்டலைட் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்துல அந்தி கிறிஸ்து வந்து உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் மானிட்டர் பண்ணுவான். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவான்? மானிட்டர் பண்ணுவான். சபை கடைசி காலத்துல நம்ம வந்துட்டோம். பிரியமானவர்களே, நமக்கு கர்த்தரோட வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அவரோட வருகைக்கு நம்ம எடுக்கப்படணும். ராப்சர்ல, அவருடைய வருகையில நம்ம என்ன பண்ணணும்? எடுக்கப்பட வேண்டும், மறுரூபமாக வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் நம்ம ஓடணும். கர்த்தர் 6 நாள் வேலை செய்துவிட்டு 7வது நாள் தான் ஓய்ந்திருந்தார். சில விசுவாசிகள் எப்படி என்றால் 6 நாள் உலகத்துல வேலை செய்துவிட்டு 7வது நாள் ஒரு ஓய்வு நாள் தருவாங்க பாத்தீங்களா? அந்த நாள்ல கூட இங்க வந்திருக்கிறீங்க, இங்க வந்துட்டு எல்லாம் பாருங்க, என்ன பாருங்க, இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க யாராவது இப்ப பிளான் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடைக்காதுங்க. சிஸ்டர், பிரியாணி ஏதாவது திங்க் பண்றீங்களா? இன்னைக்கு ஆட்டு கறியை எடுத்துட்டு வந்து மீன் ஆடு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில மீன் ஆடு எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க சர்ச்சுக்கு போற வாசல்ல. இதெல்லாம் கடந்து நம்ம வரோம். சிலர் ஞாயிற்றுக்கிழமை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குவாங்க. 7 நாள் 7வது நாள் நிலைப்பாரணம். இது முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு நான் கிரிக்கெட் விளையாட போனோம், நான் ஃப்ரெண்ட்ஸு கூட போனோம், ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் கூடுதலானா கூட பார்ப்போம். நான் கேட்கிறேன், நித்தியத்தில் போயிட்டு ஒருவேளை தவிர்க்க முடியாத வேலை இருந்தால் நம்ம போகலாம், தப்பு இல்லை. நித்தியத்தில் போய் நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லுங்க பிரதர்ஸ், சொல்லுங்க. நித்தியத்தில் போய் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவரை விடை விடாமல் துதிக்க போறோம். எவ்வளவு நாள் துதிப்போம்? இல்ல ஆண்டவரே எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் சொல்ல போறோமா? நீங்களும் நானும் படைக்கப்பட்டது சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்கு தான். ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனை ஆராதிச்சுட்டு போறதுக்காக அல்ல. ஆண்டவரோட மனது நீங்க விளங்கி கொள்ளணும். எங்க அம்மா சமைச்சு கொண்டு இருக்கும் போதே அந்நிய பாஷையில பேசிட்டே இருப்பாங்க, பாட்டு பாடுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியாது. அப்போ இப்போ புரியுது. இன்றைக்கு நான் 2 வீலர்ல வரும்போது இந்த மேல பாலத்துல வந்துகிட்டே இருக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை சொன்ன ஆண்டவர்கிட்ட, உடனே ஒரு அபிஷேகம். தேவனோட வல்லமை நிரம்பி இருக்கிறதான ஒரு மனிதனா நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். எங்க இருந்தாலும் நெருப்பா இருக்கணும், அக்கினியா இருக்கணும்.
நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், தயவு. ஆகையால பிரியமானவர்களே, சீக்கிரமா போலாம். இன்னொரு கொஞ்ச நேரம் மட்டும் நான் எடுக்கிறேன். அடுத்து ஒன்றாவது, தேவ சமூகத்தில் இருக்கும்போது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வசனம் வாசிக்க நேரம் இல்லை, நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 33:14 வசனத்துல மோசே இடத்துல சொல்லப்படுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய சமூகம் எங்க இருக்கோ அங்க என்ன உண்டு? இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. இரண்டாவதாக, சத்தியத்துல நம்ம நடக்கும்போது நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். எரேமியா 6:16 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வாசிங்க. எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். பாஸ்டர், நாங்க அதுலலாம் நடக்க மாட்டோம் ஆண்டவரே, நாங்க அதுல நடக்க மாட்டோம், எங்களுக்கு வேற ரூட் இருக்கு. வேற டிசைனா ஆயிடாதீங்க, இந்த டிசைன்ல வாழக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமானா சர்ச்சுக்கு வரணும், மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊரை சுத்தணும், சினிமா பார்த்தோம். இதுல என்ன தப்பு இருக்கு பாஸ்டர்? இதுல என்ன தப்பு இருக்கு? சாத்தான் சொல்லுவான், இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க, பாரு அவனை பாரு, அவன் அப்படி இருக்கான், இந்த ஊழியக்காரனை பாரு அப்படி பிரசங்கம் பண்றான், ஆனா இப்படி வாழ்றான் சொல்லுவான் பிசாஸ். நானும் நீங்களும் பார்த்து ஓட வேண்டியது யாரை பார்த்து ஓட வேணும்? நம்ம ஓட்டம் யாரை பார்த்து இருக்கணும்? விழுந்து போறவனை பார்த்து ஓடக்கூடாது, இயேசுவை பார்த்து கொண்டு ஓடணும். அழைக்கப்பட்ட இடத்துல நின்று கொண்டு ஓடணும், அவரை சார்ந்து கொண்டு ஓடணும், அவர் மேல் நம்பிக்கையோடு ஓடணும், மனிதனை சார்ந்து கொள்ளக்கூடாது. நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது இந்த சபையில ஆண்டவர் என்னோட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருந்தது. என்னன்றால், நீங்க யாரையோ சார்ந்து வாழ்றீங்க அப்படின்னு ஆவியானவர் எனக்கு சொன்னார். மனைவிகள் உங்களோட புருஷனை நீங்க சார்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? யார் மேல சார்ந்து இருக்கணும்? உன்னத பாட்டில் நாம் வாசிக்கிறோம், நேசர் மேல சாய்ந்து கொண்டு. இயேசுவை தான் நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அவர் மேல நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ள வேண்டும். உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்துப்பாங்க, நீங்க சார்ந்து கொள்ளக்கூடாது. ஊழியக்காரன் நாங்க இந்த பணக்கார விசுவாசி எனக்கு உதவி செய்வார் நாங்க யாரையும் சார்ந்து கொள்ளக்கூடாது. தேவனை மாத்திரம் நம்ம சார்ந்து இருந்தா அற்புதங்கள் நடக்கும். ஒரு முறை நான் ஒரு வீட்டுக்கு போறேன், ஒரு சர்ச்சு கட்டிட்டு இருக்கோம், ஒரு 30,000 தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் ஒரு விசிட்டிங் புது வீட்டுக்கெல்லாம் போகும்போது, ஒரு நாள் போகும்போது நியூஸ் பேப்பர்ல பொதிஞ்சு ஒன்று கொடுத்தாங்க கேரளாவில். அப்போ நான் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு தான் ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா கரெக்டா 30,000, 100 ரூபாய் நோட்டு 30,000. என்னோட ட்ரைனிங் சென்டர்ல அவ்வளோ பேர், 2,000 பேர் இருந்தாங்க. ஒரு பாஸ்டர் ஒரு நாள் இரவுல சொல்றாரு, 100 ரூபாய் கேளுங்க, ஆண்டவர் 100 ரூபாய் தருவார் அப்படின்னாரு. நான் 100 ரூபாய் கேட்டேன். காலையில ஒரு விசுவாசி, அதுவரை எனக்கு கிடைக்கல, 100 ரூபாய் கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு போறாங்க. நீங்க எதை கேட்குறீங்களோ குறையவும் செய்யாது, அதிகமாகவும் செய்யாது. கேட்கறத தருகிறது தான் நம்முடைய தேவன். கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவைகள்? நம்முடைய முற்பிதாக்கள் நடந்த வழிகள் எவைகள்? சத்தியம் எவை? உபதேசம் என்னது? இதுல நாங்க கேட்டு என்ன பண்ணணும்? நடக்கணும். நடக்கணும். யோவான் 10:9 இயேசு சொல்லுகிறார், வாசிங்க. 10:9. நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். காலையில நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். சொல்லுங்க. அவன் ரட்சிக்கப்படுவான். நானே வாசல்,
என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. இயேசு சொல்றார், இளைப்பாறுதல் உனக்கு உள்ளே இருக்கும் வெளியிலே இருக்கும். உள்ளே மேய்ச்சல், வெளியிலேயே மேய்ச்சல். அருமையான போதகர் உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு ஜப வீரரா இருக்கிறார். இவரை பார்க்கும்போது என்னோட சிறு வயசுல மலையிலலாம் நான் போய் ஜெபம் பண்ணுவேன். தனியா போய், காட்டு மிருகங்கள் இருக்கும், பாம்பு இருக்கும், போய் தனியா ஒரு இடத்துல போட்டுட்டு, இந்த காலத்துலலாம் யார் ஜெபிக்கிறான்னு எனக்கு தெரியல, மலையில போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். நைட்டு பிரேயர் அட்டன் பண்ணா 10 to 4 தூங்காம ஜெபம் பண்ணுவேன், சலிக்காம. ஃபாஸ்டிங் போட்டா 7 நாள் ஈஸ்டர் வீக்ல. அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பிள்ளைகள் அப்படி வளங்க. சனிக்கிழமை நைட்டு நாங்கள் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போகிறாங்கன்னா, யாரும் எழுந்து போகாது. சனிக்கிழமை நைட்டு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போகிறாங்கன்னா, சனிக்கிழமை நைட்டு ஃபாஸ்டிங். சண்டே காலையில் சோறு வெடிக்கிற தண்ணி கொஞ்சம் பிடிச்சி எனக்கு கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு ஃபாஸ்டிங். காலையில் எல்லாம் பாத்ரூம்லாம் கழுவி சுத்தம் பண்ணி பாயெல்லாம் போட்டு மைக்கெல்லாம் வச்சு ஆராதனை அட்டன் பண்ணி, அதுக்கு பிறகு சர்விங் பண்ணி, அதுக்கு பிறகு வெளி ஊழியம் போய் நைட்டு தான் வீட்டுக்கு போவோம். சனி ஞாயிறு என்றால் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். சர்ச்சுக்கு போயிட்டு அப்படி இருக்கும். ஆகவே தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நான் வந்து நிற்கிறேன். ஆகவே வாலிப பிள்ளைகள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாக நான் உங்களை எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு ஊழியம் செய்யறது சிறந்தது. அவருக்கு ஊழியம் செய்யறது சிறந்தது. ஆகவே வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு அதில் நீங்க நடந்தா உங்களுக்கு உங்க ஆத்துமாக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் என்ன பண்றாங்களா? இளைப்பாறுகிறார்கள். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பரிசுத்தவான்கள் நேர்மையாய் நடந்து சமாதானமாய் நடந்து அவர்களோட படுக்கையில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நம்மளோட மரண நேரம் வரும்போது பயம் நம்மளை பிடிக்க கூடாது. இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் போது ஸ்மூத்தா இருக்கணும் என்றால் நம்ம தேவனை சார்ந்து கொண்டு வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது, சீக்கிரமா முடிச்சிரும், புறாவின் சிறகுகளை குறித்து தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 55:4-6 வசனங்கள் வாசிக்கும் போது, புறாவின் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுவேன். அப்போ புறா சிறகு என்றால் ஒரு ஜப ஜீவியத்தை காட்டுகிறது என்று எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். கண்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற என் புறாவே. இப்போ இந்த புறா பறந்து பறந்து எங்க போகும்? எங்க போகும்? கண்மலையின் வெடிப்புகள். ஏசு கிறிஸ்துவோட அந்த வெடிப்புல போயிருக்கும். ஏசு அன்றைக்கு மரிக்கிறது முன்பாக ஏசு அன்றைக்கு பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. சீசர்கள் எல்லாம் நல்லா, இங்க பாருங்க, சீசர்கள் எல்லாரும் நித்திர மயக்கம் தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா பிரேயர் பண்ணி முடிச்சுட்டு வர போறார். வரும்போது ஆண்டவர் சொல்ல, இனி நீங்க நித்திர பண்ணி இல்லையே பாருங்க, என் வேலை முடிஞ்சிருச்சு. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஓட வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு. இப்பவே நம்ம இலைய பாரக்கூடாது. இரவுல முட்டில நிக்கணும். ஜப வீரர்களா நம்ம இருக்கணும். சாத்தான் பாஸ்டர் சொன்னது போல கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆகவே இனி தேவ மக்கள் சுதந்திரமாய் ஆராதிக்க நேரமே இல்லை. ஒரு முறை நான் கேரளாவில் ஊழியம் செய்யும் போது ஒரு மதத்துல, ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச மதம், பிரபலமான மதத்துல ஒருத்தர் எனக்கு போனை போட்டு சொல்றாரு, இந்த பக்கம் வந்தா அவனை அடிச்சிருவேன், இந்த பக்கம் வந்தா நான் அவரை எதுவும் செய்யல. அடிச்சிருவியா? அது எப்படி அடிச்சிரு? நான் ஜபம் பண்ணிட்டு விசுவாசத்தோட அதே வழியில நடந்து போயிட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு மறுபடியும் நான் வந்தேன். தேவனோட பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு பக்கபலமாய் துணையாய் நம்ம இருப்பார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்படக்கூடாது. ஏனென்றால், ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் யாரோட ஆவியை ஊற்றுவாரா? என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். நம்ம எல்லாம் ஃபயரா இருக்க போறோம். நம்மள ஒருத்தரும் தொடவே முடியாது.
சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சாலும் நம்ம வெளியில வந்துருவோங்க. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? எனக்கு இருக்கு. உங்களை கொண்டு போய் அமுக்கி வைக்கிறானா வெளியில உடச்சிக்கிட்டு வெளியில வருவீங்க. பெலிஸ்தியர்கள், இந்த பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணாங்க? சிம்சோனை போட்டு கட்டி வச்சாங்க. ஆவியான அழகா உட்காந்துருந்தான். ஆவியானவர் என்னடா இது அப்படின்னு சொல்லி அத வசனம் பாருங்க, அழகா போட்டிருக்கு. நெருப்புல நூல் பட்டா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். நெருப்புல நூல் பட்டா நூல் என்ன செய்யும்? லைட்டா ஒரு நூலை பிடிச்சிட்டு நெருப்புல வச்சா என்ன பண்ணும்? டப்புன்னு என்ன செய்யும்? ஃபயரா இருக்கிற ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது ஒரு சாத்தான் உங்களை கட்டவே முடியாது. மரண கட்டவே முடியாது. அப்படியே அடுத்து நம்ம நாலாவதாக நாம் பார்க்கும்போது மனம் திரும்பும் போது ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். தேவனோட பிள்ளைகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரட்சிக்கப்படும் போது ஒரு இளைப்பாறுதல், ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஒரு இளைப்பாறுதல், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு இளைப்பாறுதல், வேறுபாட்டின் ஜீவிதம் செய்யும் போது இளைப்பாறுதல், பரிசுத்தமாய் வாழும் போது ஒரு இளைப்பாறுதல், நம்ம நீதியோடு வாழும் போது ஒரு இளைப்பாறுதல், கடைசியாக கர்த்தருக்குள்ள நம்ம மறிக்கும் போது ஒரு நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்க உண்மையும் வல்லமை உள்ள ரத்தமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்த அவர் வாஞ்சையோடு வல்லமையோடு நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஆகவே இளைப்பாறுதலான நாட்களில் நமக்கு இருக்கிறபடினால, இளைப்பாறக்கூடிய காலங்கள் இருக்கிறபடினால இப்போ நம்ம என்ன செய்யணும்? விழிப்போடு ஜாக்கிரதையோடு என்ன செய்யணும்? ஓட வேண்டும். சென்னையில ஈசிஆர் சைடுல பாஸ்டர் ரோபோட் ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டு கொண்டு வருது. கடைசி காலத்துல வந்துட்டோம். நான் கேரளாவில் அப்போ 10-15 சரியா ஞாபகம் இல்லை, ஒரு 12 வருஷத்துக்கு முன்பாக இந்த கையில போடக்கூடிய சிப்பை நான் கண்ணால பார்த்தேன். யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு அரிசி, ஒரு சின்ன அரிசி அளவு தான் இருக்கு. அது இன்ஜெக்ஷன் கூட எப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா கொண்டு வந்திருந்தாரு அந்த ஃபாரின்ல இருந்து. மோட்டரோலா கம்பெனிக்காரங்க தயாரிச்சு ரெடியா வச்சிருக்காங்க. இங்க போட்டா போதுமா, இங்க வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் வெயின் இருக்கும், எல்லாம் ரெடி. இஸ்ரவேல பார்க்கும்போது எல்லாம் ரெடியா இருக்கு, ஆலயம் பணிய எல்லாம் ரெடியா இருக்கு. தேவ சபை இன்னும் ரெடி ஆகல. தேவட பிள்ளைகள் இன்னும் உலகம் வேணும், இன்னும் பணம் வேணும், இன்னும் உலகத்தில் ஆஸ்திகள் வேணும், சௌந்தரியம் வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த காலை வேளை கர்த்தர் எச்சரிக்கிறார். நீங்க ஏழைகளா இருந்தாலும் பணக்காரர்களா இருந்தாலும் ஆண்டவர் அதை பார்க்கிறது அல்ல, உங்கள் இருதயம் ஆண்டவரை தேடுகிறதா என்றுதான் கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஐந்தாவதாக கர்த்தரை சார்ந்திருக்கும் போது ஒரு இளைப்பாறுதல் நமக்கு உண்டாகும். அதான் ஆபகுக்குள்ள நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது, இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன், அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் இல்லாமல் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என்ன பிரதர், காசு இல்லைன்னா கூட சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க பார்ப்போம். அடுத்து வெளிப்படுத்தல் 14-11 நாம் வாசிக்கிறோம். அவரோட வாதையின் புகை சதா காலங்களும் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு முத்திரை தரித்து எவனும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. யாருக்கு இராது? முத்திரை வாங்குற யாருக்கு இராது? முத்திரை தரிக்கிறவனுக்கு இளைப்பாறுதலே இராது. எழுந்து நிற்போம் எல்லாரும், அப்படியே எழுந்து நில்லுங்க. வெளிப்படுத்தல் 14-13 கர்த்தருக்குள்ள மரிக்கிறவர்கள் இளைப்பாறுவார்கள். எபிரேயர் 4:9 அது மட்டும் வாசிங்க. எபிரேயர் 4:9. எபிரேயர் 4:9. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இளைப்பாறுதல் வரப்போகிறது. தேவனுடைய சபைக்கு இளைப்பாறுதல் வரப்போகிறது. இளைப்பாறுதல் இல்லாமல் ஜெபித்து ஆவலோடு கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க போகிறதான காலம் வரப்போகிறது. நம்முடைய